மனித உடலில் உள்ள சிறுநீரகங்கள் நம் இரத்தத்தை சுத்தம் செய்து உடலில் தேவையற்ற நச்சுகளை வெளியேற்றும் மிக முக்கியமான உறுப்புகள். முழுவதும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இவை அமைதியாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சில பழக்கங்கள், சில நோய்கள் இந்த அமைதியான உறுப்பை மெதுவாக சேதப்படுத்துகின்றன. நீரிழிவு, உயர் இரத்த அழுத்தம், மருத்துவர் ஆலோசனை இல்லாத மருந்து பயன்பாடு இவையெல்லாம் சிறுநீரக பாதிப்பின் முக்கிய காரணங்கள். ஆரம்பத்தில் எந்த அறிகுறியும் தெரியாது. உடலுக்குள் சிறுநீரகம் சேதமடைய தொடங்கியிருக்கும். நம் கவனத்திற்கு வருவதற்கு முன்பே பாதிப்பு உருவாகிவிடுகிறது. சிறுநீரகம் சரியாக வேலை செய்யாதபோது உடலில் நீர் தேங்கிவிடுகிறது. கால்கள் வீங்கும், முகம் வீங்கும். இது சாதாரண சோர்வு அல்ல, உடல் கொடுக்கும் ஒரு எச்சரிக்கை. சிறுநீரகம் நச்சுகளை வடிகட்ட முடியாதபோது அந்த நச்சுகள் இரத்தத்தில் சேரத் தொடங்கும். சோர்வு, வாந்தி, மனக்குழப்பம், உடல் மெதுவாக பாதிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சிறுநீரகம் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்ப முடியாமல் போகலாம். இதை நாம் நிரந்தர சிறுநீரக பாதிப்பு என்று அழைக்கிறோம். இந்த நிலை வந்தால் டயாலிசிஸ் தான் வாழ்க்கையை நீட்டிக்கும் வழி. ஒரு இயந்திரம் சிறுநீரகத்தின் வேலையை செய்ய வேண்டிய நிலை. ஆனால் சரியான நேரத்தில் கவனம் எடுத்தால் இந்த பாதிப்புகளை பெரும்பாலும் தடுக்க முடியும். நீர் அதிகம் குடிப்பது, சரியான உணவு, இரத்த அழுத்தம், சர்க்கரை கட்டுப்பாடு. உங்கள் சிறுநீரகங்கள் உங்கள் வாழ்நாளுக்காக உழைக்கின்றன. அவற்றை பாதுகாப்பது உங்கள் பொறுப்பு.